கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். நாம சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நம்பினாலும் நம்பாட்டினாலும் கர்த்தர் நல்லவர். ஆமெனா? கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், இது யார் சொன்னது? பைபிள் சொல்லுது. சரிங்களா? பைபிள் சொல்லுது. என்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க? என்ன கேட்டேன்? பைபிள் சொல்லுதுன்னு எங்களுக்கு தெரியுது. என்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க? தாவீது சொல்றாருன்னு எனக்கும் தெரியுது. என்னைக்கு நாம சொல்ல போறோம்? என்னைக்கு சொந்த கால்ல நிக்க போறோம்? என்ன சொல்றேன்னு புரியல. தாவீது சொல்றாருன்னு சொல்றீங்களா, இல்ல நீங்களே சொல்றீங்களா? அப்பா, அப்ப என்ன எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி தான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட வரலன்னு அர்த்தம். முதலாம் வகுப்பு கூட வரலன்னு அர்த்தம். தாவீது சொல்றாருன்னு சொன்னோம்னா நம்ம ஆரம்பத்துல இருக்கிறோம், விசுவாசத்தின் ஆரம்ப நிலையில இருக்கிறோம். தாவீது மட்டும் இல்லைங்க, நானே சொல்றேங்க, கர்த்தர் நல்லவருங்க, என் வாழ்க்கையில எவ்வளவு சாட்சி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க 1ஆம் கிளாஸ் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப எத்தனாம் கிளாஸ்ல இருக்கீங்க? ப்ரீகேஜியா எல்கேஜியா? இதெல்லாம் ஆண்டு எனக்கு கற்றுக் கொடுத்த ஆரம்ப பாடங்களை சும்மா அப்படி பேசுறேன் உங்களோட. என்கிட்ட கேட்டாரு, ஏடா எத்தனை நாள் இப்படியே சொல்லடா நீ? வேதம் சொல்லுது, பைபிள் சொல்லுது, நீ என்னைக்கு சொல்ல போற? நீயா என்னைக்குடா சொல்ல போற? நீயா சொல்ற வரைக்கும் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டாரு. வேலைக்கு ஆகாது. ஆமாண்ணா. ஏன்னா தாவீதை நான் பார்க்கல. பார்த்தனா? பைபிள் எழுதுன யாருன்னு எனக்கு தெரியாது. பட் அவங்க சொன்ன அந்த கருத்தை என் வாழ்க்கையில நான் டேஸ்ட் பார்த்துட்டேன்னா நான் பின்மாற மாட்டேன். ஆமா, கர்த்தர் நல்லவர் தான். ஒரு காலகட்டம் வரும்போது, நான் சொல்ற மாதிரி நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா, ஒரு காலகட்டம் வரும்போது தாவீது என்ன சொல்றது? தாவீது இங்க நானே சொல்றேங்க, இப்படி பேச ஆரம்பிச்சிருவீங்க. இன்னொரு காலகட்டம் வரும்போது தாவீதே சொல்லாட்டினாலும் நான் சொல்லுவேங்க, கர்த்தர் நல்லவருங்க. இது அடுத்த காலகட்டம். புரியுதுங்களா? ஸ்டேஜ் புரியுதுங்களா? நம்ம இப்படிலாம் வந்திருக்கோமா? எப்ப பார்த்தாலும் வேதம் சொல்லுது, பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது, வசனம் சொல்லுது, இப்படி சொல்லி சொல்லி பழகிருக்குமே தவிர என்னைக்கு நாம சொல்ல போறோம்? அந்த முதுகெலும்பு நமக்கு என்னைக்கு வளரப்போகுது? இப்படிப்பட்ட ஆட்களை தான் கர்த்தர் தேடுறார். ஆமென்னா? கர்த்தர் நல்லவர். காலையில நம்ம பார்த்த காரியங்கள் ஆச்சரியமா இருந்தது. யோசேப்பின் வாழ்க்கை வரலாற தேவன் சூப்பரா படம் பிடிச்சு காமிச்சாரு. எனக்கு ரொம்ப பலனா இருந்தது. புது ரெவலேஷன், புது வெளிச்சம். ஆண்டவர் யோசேப்புக்கு சொப்பனம் தந்தாரு. அந்த சொப்பனம் யோசேப்புக்கு கஷ்டத்தை தந்தது. எப்படி? தேவன் யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. அந்த சொப்பனம் யோசேப்புக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சு. வந்துச்சா? அந்த யோசேப்புக்கு சொப்பனத்தினால கஷ்டம் வந்துச்சு. சொப்பனத்தினால வந்த கஷ்டம் கடைசியில சொப்பனத்தினாலேயே தீர்ந்து போச்சு. முள்ளால் எடுக்கிற மாதிரி சொப்பனத்தை வச்சு கிளியர் பண்ணிட்டார். இந்த மாதிரி நிறைய காரியங்களா அடுக்கடுக்கா நம்ம காலைல பார்த்தோம். எப்படிலாம் ஆண்டவர் பேசினான்ட்டு எல்லாம் யூடியூப்ல இருக்கு, போய் பார்த்துக்குங்க. கர்த்தர் நல்லவர். மத்தேயு 6:34 வாசிக்கலாம். மேத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:34. மத்தேயு 6:34 வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம் ஒருவர். ஆகையால் இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட சொல்ற ஒரு வார்த்தை, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம், நாளைய நாள், நாளைய தேதி தன்னுடையவனுக்காக கவலைப்படும்.
அந்தந்த நாளுக்கு அதின் பாடுகள் போதும் அப்படின்னு சொன்னார். இப்ப ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, நாளைக்காக என்ன செய்யக்கூடாதான், கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னார். ஆனா நாளைக்காக எதையும் திட்டம் பண்ணாதீங்கன்னு சொன்னாரா? திட்டம் இது பண்ணாதீங்க, பிளான் பண்ணாதீங்க, நாளைக்கு என்ன குழம்பு வைப்போம் அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கோங்க, நாளைக்கு என்ன செய்வாங்க நாளைக்கு பார்த்து அப்படி சொன்னாரா? நாளைக்கா என்ன செய்யக்கூடாதா, கவலைப்படக்கூடாதுன்னு. நாளைக்காக பிளான் பண்றது வேற, நாளைக்காக ஒரி பண்றது வேற, ரெண்டுமே வேற. ஒரி பண்ண வேணான்னு சொன்னார். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதுங்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:6. பிலிப்பியர் 4:6 பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்க. பிலிப்பியர் 4:6 சகோதரனாகிய பவுல் பிலிப்பியர் 4:6 எழுதியிருக்கிறார் பாருங்க. நீங்க ஒன்னத்துக்கும் கவலைப்படாம எல்லாத்தையும் நீங்க பாருங்க கடவுள்கிட்ட தெரியப்படுத்துங்க. அப்ப இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாதீங்க, எதை நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா தாயி, எதை நினைச்சு கவலைப்படாதீங்க தாயி, தெரியப்படுத்துங்க, எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்ட்டு பவுல் இங்க நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. அடுத்து சங்கீதம் 55:22 வாசிக்கலாம். சங்கீதம் 55:22 இதெல்லாம் ஒரு கொத்து வசனங்கள், ஒரு செட்டா இருக்கும், ஒரே அர்த்தத்தை பேசும். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். தன் மேல பாரத்தை வச்சவங்களை அவர் ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார், ஏமாத்த மாட்டாரு, கைவிட மாட்டாரு. அவர் மேல பாரத்தை வைக்கிறது நமக்கு வீணா போகாது அப்படின்ட்டு வசனம் இங்க சொல்லுது. சரிங்களா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை என்ன செய்யறாரா, விசாரிக்கிறார்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறோம் நம்ம. விசாரணை நடத்துகிறார் அப்படி இல்லை, போலீஸ் விசாரணை நடந்துட்டு இருக்கு, ஆண்டவர் உன்னை விசாரிக்கிறார் பாருங்க, அவன் கூப்பிட்டு விசாரிக்கிறார் பாருங்க. என்னடா பண்ண, எவ்வளோ திருடுன, என்னடா பண்ண, யாரடா கொலை பண்ண, அந்த விசாரிக்கிறது இல்லை இது. இது அந்த விசாரணை கிடையாது. என்னாச்சு, ஏன் மெலிவா இருக்க, ஆளு சாப்பிடலையா, எதுக்கு கண்ணம்லாம் வீங்கிருக்கு, அழுதியா, ஏன் அழுத நீ, இதான் விசாரிக்கிறது. ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறவரா இருக்கிறார். என்னவா இருக்கிற, தண்ணி குடிச்சியா, சாப்பிட்டியா, தூங்குறியா, ட்ரெஸ்னா இருக்கா போடுறதுக்கு, நல்லா நல்லா என் தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு நல்லா கலகலன்னு இருமா, ஏமா, இதான் விசாரிக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் நீங்க கொஞ்சம் கவலைப்படாம எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் தான் உங்களை விசாரிக்கிறாருங்கிறாருல, அப்புறம் என்னத்துக்கு கவலைப்படுறீங்க? நம்மளை விசாரிக்க யாருமே இல்லைன்னா நாம தனியா உட்காந்து கவலைப்படுறது நியாயம். அதான் குத்துக்கல்லாட்ட ஒருத்தர் இருக்கிறாரு, விசாரிக்கத்தான் இருக்கிறாரு, என்ன ஏது எல்லாம் விசாரிப்பாரு. என்ன ஒண்ணு, நீங்க சொன்ன உடனே பட்டுன்னு சேர்த்துட மாட்டார், நல்ல கேரக்டர். நீங்க சொன்ன உடனேயும் உடனே இறங்கி காதல வாங்கிக்குவாரு, சரி சரி, அப்ப உங்களை ஆறுதல் படுத்தி அனுப்புவாரு. ஆனா நீங்க என்ன சொன்னீங்களோ அதுக்கான தீர்வை கண்டிப்பா தருவார். அது தர விட மாட்டாரு, காலங்கள் வித்தியாசப்படும், செய்வார். அனுபவம் இருக்கா? ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சோடனே டக் டக்குன்னு செஞ்சு தந்துடுறாரா? மாட்டார், ரொம்ப ரேர். ஆனா செஞ்சு தராம விட மாட்டார்.
கர்த்தர் நல்லவர். என்ன சொல்ல வர்றாரு இந்த வசனம்ல? என்ன சொல்றதுன்னா, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. யோசேப்புக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்துச்சா? எத்தனையோ கஷ்டம் வந்துச்சு. ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் இப்படி நடக்குது? நான் என்ன பாவம் பண்ணேன்? என்ன குத்தம் பண்ணேன்? என்னுடைய அண்ணன்மார்கள் பண்ண தவிர எங்க அப்பாட்ட சொன்னது ஒரு குத்தமா? இல்ல கடவுள் தந்த சொப்பனத்தை என் அண்ணன்மார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது குத்தமா? நான் என்ன குத்தம் பண்ணினேன்? எனக்கே இந்த குழி, எனக்கு எதுக்கு இந்த அடிமை வாழ்க்கை? நான் நாடு கடத்தப்படணும்? நான் பாட்டுக்கு இருந்துருக்கேன். எங்க அப்பா கிட்ட நான் பாட்டுக்கு இருந்தேன் செல்லப்பிள்ளை மாதிரி. பல வரண அங்கி எனத்தானே கொடுத்திருந்தாரு. எனக்கு என்ன கவலை? நான் என்ன தப்பியா பண்ணேன்? நான் ஒரு தப்பு பண்ணலையப்பா. இது பரலோகத்துக்கு தெரியும் என்ன தப்பு பண்ணேன். ஒரு தப்பு பண்ணல. நான் தப்பு பண்ணல. தப்பு பண்ணவங்கள எங்க அப்பாட்ட சொல்லி கொடுத்தேன். அது தப்பா? அவர் கனவு கொடுத்தாரு, அதை நான் சொன்னேன். அது தப்பா? நானா கனவு கேட்டேன் அவர்கிட்ட? இது தப்பா? இதுக்கு போய் குழி, இதுக்கு போய் அடிமை, இதுக்கு போய் தேவையில்லாம ஒருத்தி வந்து வினைய எடுத்துட்டு பழி வேற போடுறா. அது பத்தாக்குறைக்கு தேவையில்லாம செயல போய் தள்ளி விடுறாங்க. என்னடா வாழ்க்கை அது? எனக்கு ஏன்டா அப்படி நடக்குது? நான் என்ன பாவம் பண்ணேன் இப்படின்னு யோசிப்பு புலம்பிட்டே இருந்தாருன்னா வாழ்க்கை கண்டிப்பா நடந்திருக்கும். வாழ்க்கை நகர்ந்திருக்கும். ஒரு நாள் முடியும், அடுத்த நாள் தொடங்கும். ஒரு நாள் முடியும், அடுத்த நாள் இதேதான் நின்றுக்க போதா? யோசிப்பு ரொம்ப கவலைப்படுறான்ப்பா. சரி, ஒரு 10 நாள் ஓட வேண்டாம் அப்படின்னு நின்று சொல்லுமா பூமி? வாழ்க்கை நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நிம்மதி இல்லாம நகரும் வாழ்க்கை. சமாதானம் இல்லாம வாழ்க்கை நகரும். புரியுதுங்களா? வாழ்க்கை என்னமோ நகரத்தான் போகுதுங்க. ஆனா கவலையோட எங்க நகரணும் தான் கேள்வி. நிம்மதியா நகரட்டுமே. உங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சுச்சுன்னா நிம்மதியா நகரும். சத்தியம் தெரியலன்னா நிம்மதி இல்லாம ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கும். யோசிச்சு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவர். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்ல வர்றாரு? இந்த இந்த வசனத்தெல்லாம் வச்சுட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களை வந்து நானு பொறுப்பில்லாம இருங்கன்னு சொல்ல வரல. என்ன இல்லாம இருங்க? பொறுப்பில்லாம இருங்க, ஊதாரித்தனமா இருங்க, கேர்லெஸ்ஸா இருங்க, எதுலையுமே உங்களுக்கு பொறுப்பு வேண்டாம் அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. நல்லா பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், உண்மையா வேலை பாருங்க, அவங்க கொடுக்குற ஜாப்பை கரெக்டா பண்ணுங்க, நல்ல ஒரு உண்மையும் உத்தமமா இருங்க, பொறுப்பா இருங்க, குடும்பத்துல பொறுப்பா இருங்க, வேலையில பொறுப்பா இருங்க, கணவன்கிட்ட பொறுப்பா இருங்க, மனைவிட்ட பொறுப்பா இருங்க, பிள்ளைகிட்ட பொறுப்பா இருங்க, தகப்பன்கிட்ட பொறுப்பா இருங்க, சபைக்கு பொறுப்பா இருங்க. பொறுப்பா இருங்க. என்ன இருங்க? பொறுப்பா இருங்க, பொறுப்புல இருங்க. பொறுப்பா இருக்கணும், பொறுப்புல இருக்கணும். ஒரு மனைவினா மனைவிக்கான பொறுப்புல மனைவி இருக்கணும். கணவன்னா கணவனுக்கான பொறுப்புல கணவன் இருக்கணும். இது வந்து தேவனுடைய நியமம். பிள்ளைகள்னா பிள்ளைகளுக்கான பொறுப்புல பிள்ளைங்க இருக்கணும். ஒரு தொழிலாளியா இருக்கோம்னா தொழிலாளிக்கான பொறுப்புல நாம் இருக்கணும். இதான் பைபிள் சொல்றது. தேவன் தான் சொல்ல வர்றாரு. அப்ப பொறுப்புல இருக்க சொல்றாரு. நம்மள பொறுப்பு இல்லாம இருக்க சொல்லல, ஆனா பாரம் இல்லாம இருக்க சொல்றாரு. ரெண்டுமே வேற. பாரம் இல்லாம இருங்க, வேலைகளை செய்யுங்க, ஆனா பாரம் இல்லாம செய்யுங்க, வாழ்க்கைய வாழுங்க, ஆனா பாரம் இல்லாம வாழுங்க, கடமையை செய்யுங்க, ஆனா வருத்தத்தோட பாரத்தோட நிம்மதி இல்லாம ஏனதானு செய்யாதீங்க. பாரம் இல்லாம இருங்கன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நமக்கு பொறுப்பு இல்லாம நமக்கு பொறுப்பு இல்லாம வச்சுட்டாருன்னா நம்ம பக்கா சோம்பேறி ஆயிடுவோம். பொறுப்பு கொடுத்தே சோம்பேறி தான், அது வேற கதை. நமக்கு பொறுப்பை மட்டும் ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னா நம்ம சோம்பேறி ஆயிடுவோம். முதல் மனுஷன் ஆதாம படைச்சு அவனுக்கு என்ன கொடுத்தாரு? பொறுப்பு கொடுத்தாரு. தோட்டத்தை கொடுத்துருக்கண்டா, பண்படுத்துறா, பாதுகாத்துக்கடா சொன்னாரா? பொறுப்பு பொறுப்பு. அப்ப முதல் மனுஷனா இருந்தாலும் தேவன் பொறுப்புல வச்சார் அவனை. சரிங்களா? ஆனா பாரம் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு வழியை பண்ணியிருந்தார். நன்மை தீமை அவன் அறியான்.
பாரம் இல்லாத வாழ்க்கை. பாரம் இல்லாம இரு, ஆனா பொறுப்புல இரு. இது அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி தேவனுடைய நியமம் அப்படிதான் இருக்கிறாரு. அப்ப பொறுப்புல இருக்கணும் அப்படிங்கிறது தேவ நியமம். பொறுப்பற்ற ஆளா தெரியக்கூடாது. நம்ம பொறுப்புல தான் இருக்கணும். நமக்குன்னு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்புல நாம வகிக்கணும். அந்த பொறுப்புல நாம தரிக்கணும். பொறுப்பை உதாசீனப்படுத்தக்கூடாது. சரிங்களா? இப்ப சிக்கல் என்னன்னா யாரெல்லாம் பொறுப்புல இருக்கிறாங்களோ டிஃபால்ட்டா ஆட்டோமேட்டிக்கா பாரம் ஒண்ணு தொத்திக்கிடும். இங்க ஒரு சிக்கல் இருக்கு. என்ன இருக்கும்? ஒரு வேலையில நம்ம பொறுப்புல இருக்கிறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும்? அங்க நமக்கு ஒரு பேர்டன் இருக்கும். ஐயோ முடிச்சு கொடுக்கணுமே, ஐயோ செஞ்சு கொடுக்கணுமே, கேளிய பாரு, ஐயோ என்ன செய்யறது, வந்துருச்சா? பொறுப்புல இல்லாதவனுக்கு பாரமே இருக்காது. அவன் பாட்டுக்க சுத்தி திரிவான், ஊரை சுத்தி திரிவான். பொறுப்புல இருக்கிறவனுக்கு என்ன வந்துடும்? ஆனா ஆண்டர் பேசுறாரு, பொறுப்புல இரு, பாரம் இல்லாம இரு. எப்படி ட்விஸ்ட் வைக்கிறாரு பாருங்க. நீ பொறுப்புல இருக்கணும்டா, ஆனா பாரம் இல்லாம இருக்கணும்டா. இதான் ஆண்டருடைய நல்ல ஒரு நேம். அது இதையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. நம்மளை சோம்பேறியும் ஆக்க மாட்டேங்கிறாரு. அதே இதுல கஷ்டப்படுத்தவும் அவருக்கு மனசு இல்லை. கஷ்டப்படாம இரு. கர்த்தர் நல்லவர். சரிங்க, பொறுப்புல இருக்க சொல்லிட்டாரு, ஆனா பாரம் இல்லாம இருக்க சொல்லிட்டாரு. ஆனா பொறுப்புல இருந்தா என்ன வரும்? என்னதான் வழி? என்னதான் வழி? எப்பா பொறுப்புல இருக்க சொல்றீங்க, இருக்கிறோம். ஆனா பாரம் இல்லாம சொல்றீங்க, சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா பொறுப்புல இருந்தா என்ன வருங்கிறீங்க? பாரம் வருங்கிறீங்க. இது என்ன குழப்பமா இருக்கு? ஒரு கம்பெனி மேனேஜர் பொறுப்புல இருக்கிறாரா? அவருக்கு பாரம் இருக்குமா இருக்காதா? ஏன்? என்ன சொல்லுவாங்க? பொறுப்பு கூட கூட என்ன ஜாஸ்தி வந்துருச்சா? நான் சொல்றது தப்பா ரைட்டா? பொறுப்புனா என்ன இருக்கணும்? பாரம் இருக்கும். தி இயல்பு. இந்த இயல்பை தேவன் உடைக்கிறார். தி இயல்பு. பொறுப்பு கூட கூட உங்களுக்கு என்ன தெரிய போகுது? போன் வந்துட்டே இருக்கு, அட்டன் பண்ண முடியல, போங்க. சரி பேசாம அந்த போஸ்டிங் பரவாயில்லாம இருந்துச்சு சொல்றாங்களா? சம்பளம் வேணா கூடும், ஆனா பாரமும் கூடும். சரி இப்ப என்ன சொல்றாரு? சிக்கலா இருக்கா? இது ஒரு சிக்கல். பொறுப்புல இருக்கணும், அதே நேரத்துல பாரம் இல்லாம இருக்கணும். ஆனா பாரம் இருக்கும், பாரம் இல்லாம இருக்கணும். ஒருவேளை பொறுப்புல இருந்தா பாரம் இல்லாம இருக்க முடியும்னா இந்த உபதேசம் தேவையே இல்லை. ஆனா இருக்கும். அந்த இயல்பு அது, யதார்த்தம் அது அப்படிதான் இருக்கும். ஆனா பாரம் இல்லாம இருக்க ஒரு வழி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதை நம்ம பைபிள் தான் சொல்லுது கரெக்டா. என்னங்க வழி? எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த வழி, நான் இத்தனை வருஷமா பின்பற்றுகிற அந்த சத்தியம். என்னங்க வழி அப்படின்னு என்னமா செய்யணும்? பொறுப்புல நாம இருக்கணும். ஆனா நம்மளை பார்த்துக்கிற பொறுப்புல தேவனை வைக்கணும். எல்லாருமே சொல்லுங்க பார்ப்போம், எத்தனை புரிஞ்சுக்கணும் பார்ப்போம். பொறுப்புல நாம தான் இருக்கணும், அவர் இருக்க மாட்டாரு. யார் இருக்கணும்? நம்ம தான் சோறாக்கணும். அவர் சோறாக்குங்க, நான் பாரம் இல்லாம இருக்கணும் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம தான் சோறாக்கணும், நம்ம தான் வாழணும், நம்ம தான் டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம இருக்கணும். பொறுப்புல நாம தான் இருக்கணும். ஆனா நம்மளை பார்த்துக்கிற பொறுப்புல அவர் இருக்கணும். இருக்காரா? அவர் இருந்துட்டா போதும், பாரம் இல்லாம இருக்கணும். பொறுப்புல இருக்கணும். ஆனா நம்மையும் நமக்கு உண்டான பொறுப்புகளையும் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு, சூப்பர்வைஸ் பண்றதுக்கு, நம்மளை டேக் கேர் பண்றதுக்கு அவர் இருக்கணும். அவர் வச்சிருக்கிறோமா? நம்ம வச்சுக்க மாட்டோம்ல. அங்கதானே சிக்கல். வச்சுக்க மாட்டோம். நாமளே பொறுப்புல நாம தான் இருப்போம். பொறுப்பை பார்த்துக்கிற பொறுப்புல நாம தான் இருப்போம். விளங்குமா? விளங்காது. பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு பாரம் கிடையாது. பொறுப்பை பார்த்துக்கிற பொறுப்புல எவன் இருக்கிறானோ அவனுக்கு பாரம். இங்கதான் ஆண்டவர் உடைக்கிறாரு. வெளியே வா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வெளியே வா. நீ பொறுப்புல இரு, பாரத்தை அங்க வை. உன் பொறுப்பை பார்த்துக்கிற பொறுப்புல அவரை நியமி, அப்பாயிண்ட் பண்ணு. கொஞ்சம் கஷ்டம் இந்த இடம். நல்லா உள்வாங்கினீங்கன்னா
மன விடுதலையா இருக்கும், மனசு விடுதலையா இருக்கும். நாம தான் ரோல் பண்ணணும். ஆனா நம்ம ரோல் பண்றத பாத்துக்கிற அந்த ரோல்ல அவரை வைக்கணும், அவர் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் பைபிள் சொல்லுது. அதான் யோவான் 15 உங்களுக்கு புரியணும். இது புரிஞ்சாதான் நான் சொல்றது உள்ள போகும். கர்த்தர் நல்லவர். வச்சுக்கலாமா? வச்சிருக்கிறோமா? வச்சிருக்கிறோமா? அதாவது நான் பொறுப்புல இருக்கிறேன்ப்பா, ஆனா பெரிய ஒரு அழுத்தம் இருக்குன்னா நீங்க வச்சுக்கலன்னு அர்த்தம். இவ்வளவு பொறுப்புல இருக்கீங்க, எப்படிங்க அசால்ட்டா போறீங்க? வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இதான் அடையாளம். இந்த அடையாளத்தை கண்டுபிடிச்சிடும். நாங்க பேசும்போதே கண்டுபிடிச்சிடுறேன் நான். இப்ப எல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லுவீங்க, கொஞ்ச நேரம் பேச தெரிஞ்சு போயிடும் எனக்கு. ஆஹா, எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது பொறுப்புல இருப்போம், இருந்தும் அந்த பொறுப்பை நம்ம அசால்ட்டா தாண்டி போறோம்னா அவரை வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். அழுத்தம் இல்லைங்க, பொறுப்புல இருந்து எனக்கு அழுத்தம் இல்லைங்கன்னா அவரை வச்சிருக்கிறோம். ரொம்ப அழுத்துதுங்க அப்படின்னா நம்மளை வச்சிருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். மத்திய 24 ஆண்டவர் பேசுறாரு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். என்ன படுவீர்கள்? கேள்விப்படுறீங்களா? என்ன கேள்விப்படுறீங்க? அந்த தெருவுக்கும் தெருவுக்கும் யுத்தமா? அந்த தெருவுக்கும் இந்த தெருவுக்கும் சண்டை போயிட்டு இருக்கு, அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. அதனை கேள்விப்படுறீங்க. என்ன என்ன கேள்விப்படுறீங்க? இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு சொல்ல முடியுமா யாராவது? ஆ, வெள்ளம் வருது. சரி சரி. இப்ப நாட்டுக்கு நாடு யுத்தம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? எந்த நாட்டுக்கு யுத்தம் நடந்துட்டு இருக்கு? இஸ்ரேல் காசா, உக்ரைன் ரஷ்யா, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்ப புதுசா ஒண்ணு வெடிச்சிருக்கு, தாய்லாந்து கம்போடியா. புதுசு, 3-4 நாளா ஓடிட்டு இருக்கு. மக்கள்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பல இடங்களில் பூமி எதிர்ச்சி உண்டாகும். சரிங்களா? யுத்தம் நடக்கிறத கேள்விப்படுவோம், யுத்தம் நடக்க போதுங்கிற செய்தியும் கேள்விப்படுவோம். இன்னும் நிறைய இஸ்ரேல் மிரட்டிட்டு இருக்கு. இஸ்ரேல் தேசம் திரும்ப நாங்க போர் தொடுப்போம். பலஸ்தீனாவும் சொல்லுது நாங்களும் வருவோம் திரும்ப. இந்த மாதிரி யுத்தங்களும் நடக்குது ஒரு பக்கம், யுத்தங்கள் நடக்க போகுதுங்கிற செய்தியும் வந்துகிட்டே இருக்கு. எப்பயும் இல்லாத அளவுக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப வந்துட்டு இருக்கு. சரி, இதை வச்சு நம்ம என்ன சொல்ல வர்றோம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்தி கிறிஸ்துவின் வருகை. யாரு? ஆன்டி கிரைஸ்ட். அந்தி கிறிஸ்துவின் வருகை சமீபமா இருக்கு. யார் வருகை? அந்தி கிறிஸ்துவின் வருகை சமீபமா இருக்கு. அதனுடைய பெரிய விஷயங்கள் தான் யுத்தங்கள், ஏஐ டெக்னாலஜி, எல்லாமே அவனுடைய வருகையை அழகா காமிச்சு கொடுக்குது. அந்தி கிறிஸ்துவின் வருகை சமீபமா இருக்கு இல்லையா? இது எதை காட்டுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. எதை காட்டுது? அந்தி கிறிஸ்துவனுடைய வருகை சமீபம் அப்படிங்கிறது நமக்கு எதை காட்டுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை. அந்த ராத்திரியிலே ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஒரே பெட்டில 2 பேர் படுத்திருப்பாங்க. ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். ஒரே வயற்காட்டுல 2 பேர் இருப்பாங்க. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ரகசிய வருகை. இங்க இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை சைவமா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க அருமையான டிப்ஸ், அருமையான அடையாளம். அந்தி கிறிஸ்துவின் வருகை சைவமா இருக்கு. ஏன்னா அவன் வருகைக்கு முன்பதாக இவர் வருகை வந்துடணும்.
இவர் வந்துடணும். இங்க யார் வந்துடணும்? ஆமா, அவன் வர்றதுக்கு முன்னால இவர் வந்து சபைய தீட்டு போயிடணும். கைவிடப்பட்டவங்க இங்க இருப்பாங்க. கைவிடப்பட்டவங்க அந்தி கிறிஸ்துவின் வருகைய அட்டகாசமா பார்ப்பாங்க. அவனை பார்ப்பாங்க. அவனை பார்க்க ஆசையா இருக்கா? ஆன்டி கிறிஸ்ட பார்க்க ஆசையா இருக்கா? ஒரே சாய்ஸ், கைவிடப்பட்டா முடிஞ்சு போச்சு. அழகா பார்க்கலாம் அவனை. கைவிடப்படலாமா? வேணாம்ல? சரி, அந்தி அந்தி கிறிஸ்துவ பார்க்க ஆசை இல்லை. கிறிஸ்துவின் ரகசிய வருகையில நாம எல்லாம் என்ன செஞ்சிடணும்? போயிடணும். ஆனா கிறிஸ்துவின் ரகசிய வருகை சைவமா இருக்கு. எதை வச்சு சொல்றோம்? எதை வச்சு சொல்றோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை சபீமம் அப்படின்னு எதை வச்சு சொல்றோம்? அதை எதை வச்சு சொல்றேன்? என்ன அடையாளம்? ஆன்டி கிரைஸ்ட் வருகை சபீமம். சபீமம் 10 நாடுகள் கூட்டமைப்பு உருவாயிருச்சு. அவங்க தனியா கரன்சி உருவாக்கிட்டாங்க. நம்ம ட்ரம்ப் பயங்கரமா இது தெரிவிக்கிறாரு. அடுத்த வல்லரசு எழும்பிட்டு இருக்கு. ரொம்ப சமீபம். இந்த 10 நாடுகள் சேர்ந்து ஆன்டி கிரைஸ்டுக்கு அதை கொடுத்துருவாங்க, அதிகாரத்தை கொடுத்துருவாங்க. அவன் தான் ரூல் பண்ண போறான். உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் அவங்க கைக்கு போயிட அவங்க கைக்கு போயிடும். ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியாச்சு. உங்கள்கிட்ட இருந்து உங்க கண்ணை, உங்களுடைய கண் பதிவு, ரேகை இதெல்லாம் கொடுத்துட்டீங்க ஆட்டோமேட்டிக்கா. இதெல்லாம் அவன் கனெக்ட் பண்ணிட்டான். அங்க போயிடும். அதை வச்சு உங்களை லாக் பண்ணுவான். நீங்க விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. முத்திரை இல்லாம நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களை அறியாமையே நீங்க லாக் ஆயிட்டீங்க. ஆதார் இல்லாம ரேஷன் கார்டு கிடைக்குமா? ரேஷன் பொருள் கிடைக்குமா? ஆதார் இல்லாம பேங்க் டிரான்சாக்ஷன் நடக்குமா? நடக்குதா? எங்க போல என்ன கேட்குறாங்க? இப்ப ஆதார் இல்ல தரமாட்டேன்னு சொல்லி என்ன நடக்கும்? உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னுப்பாங்க. சொல்ல போறாங்களா? அப்புறம் இது ஆரம்பம். இது வந்து சமிஞ்சை, சிம்டம்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப வக்கரமா இருக்க போற காலம் அந்திகிறிஸ்து காலம். இருந்தாதான் முத்திரை, இருந்தாதான் சோறு, முத்திரை இருந்தாதான் வீடு, முத்திரை இருந்தாதான் தண்ணி, முத்திரை இருந்தாதான் ட்ரெஸ். என்ன செய்வீங்க? என்ன செய்யலாம்? இப்படிப்பட்ட காலம் வரப்போகுது. கிட்டக்க வரப்போகுது, கிட்டக்க வந்துட்டு இருக்கு. இந்த காலத்துக்கு முன்னாடி யாரு காலம் வந்துடும்? இயேசு கிறிஸ்து வந்து விடுவார். ஆமே. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகையில நாம எடுத்துக்கொள்ளப்படணுங்கிறது தான் டார்கெட், லட்சியம். சரிதானா? அதுக்கு என்ன வழி? வழி சொல்லுங்க. கிறிஸ்துவின் வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். வழி என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச வழியில போற அடுக்குங்க கடகடன்ட்டு. விழித்திருந்து ஜெபிக்கணும். வழியில சொல்லுங்க, என்ன வழி? அப்புறம் சுவிசேஷம் சொல்லணும். சரி. அதாவது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்தி கிறிஸ்து கையில மாட்டக்கூடாது. ஆசை இருக்கு, அச்சம் இருக்கு. கிறிஸ்து கையில மாட்டணும். யாரு கையில மாட்டணும்? கிறிஸ்துவின் கையில மாட்டணும். அந்தி கிறிஸ்துவின் கையில மாட்டக்கூடாது. இது எல்லாமே நமக்கு என்ன இருக்கு? நினப்பு இருக்கு, ஆசை இருக்கு. அதுக்கு வழி என்ன? அதுக்கு வழி என்னென்னமோ சொல்றோம். செபிக்கணும் போம், பயில் படிக்கணும் போம், பரிசுத்தமா வாழணும் போம், சபைக்கு ஒழுங்கா வரணும் போம், பரிசுத்தமா வாழணும், நிறைய சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் கடைபிடிக்க முடியுதா? முடியாது. அப்ப வருகிற இடத்துக்கு அவர் கையில, இயேசு கிறிஸ்துவின் கையில மாட்ட முடியுமா? இதை கடைபிடிக்க முடியாது, நம்மளே சொல்றோம். கையில மாட்ட முடியுமா? இயேசு கிறிஸ்துவின் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? எல்லாமே சொல்லுவோம். ஆனா வழிதான் நமக்கு தெரியல.
வழி தெரியல. கர்த்தர் நல்லவர். வழி சொல்லிட்டா, நானு வழி சொல்லி தரட்டா? என்ன வழிய? அந்தி கிறிஸ்துவின் கையில மாட்டாம சிக்காம இயேசு கிறிஸ்துவின் கையில அகப்பட சிக்க பிடிபட என்ன வழி சொல்லுங்க. போய் நோட்ல எழுதணும். எனக்கு யாருமே நான் வெளியே சொல்லித்தரல, எல்லாம் தலை சொல்லி உங்க சொல்றேன். நான் இது எங்க யூடியூப்ல பார்க்கவும் செய்யல. இல்ல அதே சொல்லுவாங்க, அது இல்ல. உங்களுக்கு ஆண்டவர் சொல்லித்தராரு. என்ன சொன்னேன்? அந்தி கிறிஸ்துவின் கையில் சிக்காமல் இயேசு கிறிஸ்துவின் கையில் சிக்க என்ன வழி சொல்லுங்க. என்ன சொன்னேன்? மறுபடியும் சொல்லவா? நான் சொன்னதை சொல்லுங்கன்னு. அந்தி கிறிஸ்துவின் கையில் சிக்காமல் இயேசு கிறிஸ்துவின் கையில் சிக்க என்ன வழி அப்படின்ட்டு போய் நோட்ல எழுதுங்க. போய் என்ன வழி, என்ன வழி அப்படின்னா, கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கிறது தான் ஒரே வழி. ஒரே வழியாதான். என்ன வழி? கர்த்தரோட ஜீவிக்கிறது இல்ல, கர்த்தரோட நெருங்கி ஜீவிக்கிறது. இது ஒண்ணுதான் வழி. வேற வழியே கிடையாது, விமோச்சனமே கிடையாது. இதுக்கு வேற கேட்டே கிடையாது. ஸ்ட்ராங்கா சொல்றேன், வாழ்ந்து அனுபவிச்சு சொல்றேன். நான் தேவனோட நெருங்கி வாழ்றது, நெருக்கம் காட்டுறது. ரொம்ப இவரு ஆண்டோட்ட நெருக்கம் காட்டுறாரு சொல்றோமா? இவரு அவரோட ரொம்ப நெருக்கம் காட்டுறாரு சொல்றோமா? இந்த வார்த்தைய நம்மளை பார்த்து யாரா சொல்றாங்களா? இவரு ஆண்டவரோட ரொம்ப நெருக்கம் காட்டுறாரு சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்களே. நீ என்னதான் பயில் படிங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. என்னதான் அந்நிய பாஷை பேசுங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப நம்ம ஆண்டவரோட நெருக்கம் காட்டுறோமா? அந்த அந்த சாட்சி, அந்த பேச்சு நம்மளை பத்தி பேசுறாங்களா யாராவது? சொல்றாங்களா யாராவது? ஆனா இதுதான் வழி. இயேசு கிறிஸ்துவின் வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும், அவர் கையில மாட்டணும் அப்படின்னா இதுதான் வழி. ஆதியாகமம் 5:24 என்ன சொல்றது? ஆதியாகமம் 5:24. ஆதியாகமம் 5:24. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை. கரெக்டா ஃபிட் ஆகுதா? வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும்னா நாம இந்த உலகத்துல அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே காணப்படாம போகணும். அப்படின்னா தேவனோட சஞ்சரிக்கணும், தேவனோட நெருங்கி வாழணும், நெருக்கம் காட்டணும். யாரோட நெருக்கம் காட்டணும்? உலகத்தோட நெருக்கம் காட்டக்கூடாது, உலக மனிதர்களோட நெருக்கம் காட்டக்கூடாது. நெருக்கம். ஐயோ அவர் இல்லைன்னா வாழ்வனா முடிஞ்சிச்சு. ஐயோ டீ இல்லாம என்னால இருக்க முடியுமா? முடிஞ்சிச்சு. வேலையை போல மண்டை வெடிச்சிருமே, முடிஞ்சு போச்சு. அந்த ஆளை பத்தி நான் பேசலாம், மண்டை வெடிச்சிரும், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் அடையாளங்கள். நீங்க உலகத்தோட நல்லா நெருக்கம் காட்டுறீங்கிறதுக்கு அடையாளம் இதான். நோ, வாய்ப்பு இல்லை. வழியை தெரிஞ்சுக்குங்க. தேவனோட நாம நெருக்கம் காட்டுறதுதான் கிறிஸ்துவின் கையில மாற்றுறதுக்கு ஒரே வழி. ஏனோக்கு மாட்டிட்டாரா? ஏனோக்கு மாட்டிட்டாரு பாருங்க, தேவன் கையில தூக்கிட்டாரு பாருங்க நச்சுன்னு. ஒரே வழிதான். அத ஆதியாகமத்திலே பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு. அங்கேயே பதிவு செஞ்சுட்டார் விஷயத்த. பின்னால மத்தியில சொல்றாரு வருகை வருகை வருகைன்ட்டு. முன்னாடியே ஒரு சம்பவத்தை செஞ்சு வச்சுட்டாரு. அழகா ஃபிட் ஆகுது, செஞ்சு வச்சுட்டாரு. இங்க பாருடா டே, அவனை எடுத்துக்கிட்டா என்ன செஞ்சான்னு பாடுறான். அவன் காணப்படாம போயிட்டான்டா. ரகசிய வருகையிலே நிறைய பேர் காணாம போறாங்கடா. அந்த மாதிரி அங்க நடத்திருக்கேன் பாருடா, என்னடா பண்ணிருக்கான் ஏனோக்கு பாடுறா. தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோட நெருக்கம் காமிச்சான், தேவனோட நெருங்கி ஜீவித்து கொண்டிருந்தான். ஆமென். சரிங்க, அவரோட நெருக்கமா இருக்கிறதுக்கு என்னங்க வழி? அடுத்த கேள்வி.
அவரோட நெருக்கமா இருக்கிறதுக்கு என்ன வழி? என்ன வழி? இப்ப சொல்லுவேன், ஆனா உங்களுக்கு புரியாது. சரிங்களா? அதை சொல்லிட்டு தான் இப்ப சொல்ல போறேங்க. இப்ப நான் வழியை சொல்ல போறேன், ஆனா அது என்னன்னே உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அது பெரிய பாடம்னால உங்களுக்கு அது புரியாது. தேவனோடு நெருக்கமா இருக்கிறதுக்கு ஒரே வழி அவருக்கு பின்னால இருக்கிறது மட்டும்தான். அவரை சார்ந்து இருக்கிறது மட்டும்தான். அவரை நம்பிக்கையா வச்சிருக்கிறது மட்டும்தான். எரேமியா 17:7 தான் டோர். எரேமியா 17:7 மட்டும்தான் டோர். இந்த டோருக்குள்ள என்ட்ரி ஆனாதான் அடுத்த டோரு ஜீவிக்கிறது ஓபன் ஆகும். நீங்க தேவனோட நெருங்கி ஜீவிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா ஜெபி ஜெபின்னு உங்களை சொல்ல தேவையே இல்லை. ஜெபிப்பீங்க. நீங்க தேவனோட நெருக்கம் காட்டுற ஆளா இருந்தீங்கன்னா பைபிள் படுறா சொல்ல தேவையில்லைங்க. அவர் வசனத்தை, அவர் புஸ்தகத்தை நீங்க படிக்கத்தாங்க செய்வீங்க. நீங்க தேவனோட நெருக்கம் காட்டுற ஆளா இருந்தீங்கன்னா சபைக்கு போகணுமா, ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சா சொல்ல மாட்டீங்க. ஐயோ கர்த்தரை குறித்து கேள்விப்படணுமே, என் ஆளாச்சு அவரு. வருவீங்க வருவீங்க. நெருக்கம் காட்டுறதுனால அடையாளம். புரியுதுங்களா? அப்ப நெருக்கம் காமிச்சா இதெல்லாம் தானா நடக்கும். நாம நெருக்கத்தை காமிக்காமையே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. கிறிஸ்டினா இருக்கிறோம், விசுவாசியா இருக்கிறோம், பைபிள் படிக்கலாம் ஆபத்தாச்சே, செபிக்கலாம் முட்டாள்தனமாச்சே, சபைக்கு போகணும்னா எவன் மதிப்பான், நம்ம ஒரு கிறிஸ்டின் பைபிளை தூக்கிட்டு போகணும், இப்படிலாம் நம்மளை கடமையா ஆக்கிட்டாங்க. தப்பு தப்பு. நீங்க தேவனோட நெருங்க பாருங்க, இதெல்லாம் கூட வரும், தானா வரும். நம்பலாமா? தேவனோட நெருங்கணும்னா நீங்க உங்களை சார்ந்திருக்காம, உங்களை நம்பாம, உலகத்தை சார்ந்திருக்கிறாம தேவனை மட்டுமே சார்ந்திருங்கள். ஓவர்.